பூசாரி வரவில்லை. வழக்கப்படி பிரசாதத்துடன் வர வேண்டிய நேரம் கடந்து விட்டதே. இன்று திருவிழாவாயிற்றே, கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் பூஜை முடிய சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். என்னதான் இருக்கட்டுமே, அதற்காக இத்தனை நேரமா? மன்னிக்க வேண்டும் அரசே, இதோ வந்து விட்டேன். அன்னையின் அருள் பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டேன். என்ன பூசாரியாரே, இன்று எதற்காகவோ அளவுக்கு மீறி மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றேன். ஆம் அரசே, இன்று எனக்கு அளவிலாத மகிழ்ச்சி. ஆனந்தத்தின் எல்லைக்கே போய் சேர்ந்து விட்டேன். பெண்மையெல்லாம் தேவியின் அம்சம் என்ற பேருண்மையை கண்டு கொண்டு விட்டேன். பேரின்பத்தை அடைந்து விட்டேன். உலகெல்லாம் உய்ய சக்தியாக விளங்கும் அருட்புணலை அறிந்து கொண்டு விட்டேன். என்னே தேவியின் பெருமை, என்னே தேவியின் மகிமை. ஆஹா, என்னே உமது பக்தி. வாழ்க மன்னன், வளர்க பக்தி. பூசாரியாரே, அம்மனுக்கு அணிவித்த மாலையில் இந்த முடி எப்படி வந்தது? இந்த அளவுக்கு நீளமான முடி யாரோ ஒரு பெண்ணின் கூந்தலாகத்தான் இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தியின் கூந்தல் இதில் எப்படி வரும்? அது அன்னையின் கூந்தலாகத்தான் இருக்க முடியும். என்ன நெஞ்செழுத்தம்! அக தூய்மையோடும் புற தூய்மையோடும் யாமே கொடுத்த மாலையில் முடி எப்படி வந்தது என்று கேட்டால் அன்னையின் கூந்தல் என ஏளனமா செய்கின்றேன். அன்னைக்கு அணிவித்த மாலையில் அன்னையின் கூந்தல் சிக்கி இருந்தால் அது தவறா? என்ன உளறுகிறேன்? உண்மைக்கு பெயர் உளறலா அமைச்சரே? இதை தாங்கள் வேறு யாரோ ஒரு பெண்ணுக்கு அணிவித்திருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்து அன்னையே கண்டுவிட்டதாக களிநடம் புரிந்து எங்களை ஏமாற்ற பார்க்கின்றேன். நானா? இவர் தாமதித்து வந்திருந்தே ஏதோ தவறு நடந்திருக்கிறது நான் அப்போதே நினைத்தேன். இப்போது தவறாக எண்ணுவது தாங்கள் தான். அப்படி என்றால் இதை அம்மனின் கூந்தல் என்றா கூறுகின்றேன்? ஆமா, அதில் அணுவளவும் சந்தேகம் இல்லை. சிப்பி செதுக்கிய சிலையிலே கூந்தலா? சிலையாக நினைத்தால் அது அகத்தின் செருக்கு, உண்மை உருவாக நினைத்தால் அது பக்தியின் பெருக்கு. பூசாரியார், குற்றம் புரிந்ததும் இல்லாமல் குதர்க்கவாதமா புரிகின்றேன். அன்னையின் சிலைக்கு முடி உண்டா என்பதுதான் கேள்வி. உண்டு, உறுதியாக கூறுகிறேன், உண்டு. இது தவறு செய்து விட்டதால் ஏற்பட்ட மயக்க வெறி இல்லை, பக்தி நெறி. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறிவிடுவதால் அது உண்மையாகிவிடாது. ஒரு உண்மையை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அது பொய்யாகி விடாது. அப்படி என்றால் புறப்படுங்கள் ஆலயத்தில். புறப்படுங்கள். அன்னையின் சிலையில் கூந்தலை காட்டவில்லை என்றால் உண்மை அக்கணமே அதே ஆலயத்துள் அம்மன் முன்னிலையில் அணு அணுவாக சிதைத்து சித்திரவதை செய்து சிரத்தை துண்டிப்பேன். சம்மதமா? சம்மதம், சம்மதம். அரசர் ஆணையே அன்னையின் ஆணை. வாருங்கள், அன்னையின் அழகபாரத்தை அகசக்தியோடு வந்து பாருங்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள். வந்து பாருங்கள், என் அன்னையை பாருங்கள். அரசே, பார்த்தீர்களா? அமைச்சரே, நீங்களும் பாருங்கள், அனைவரும் பாருங்கள். காற்றிலே அசைந்தாலும் என் அன்னையின் கரும் கூந்தலை பாருங்கள். பூசாரி, குற்றத்தை புரிந்து விட்டதல்லாது அதை மறைக்க பொய்யை புகன்று இப்போது பித்து பிடித்தவர் போல் ஏதேதோ பிதற்றுகின்றேன். நானா பிதற்றுகிறேன்? அரசே, நன்றாக பாருங்கள். கோலாகலமாக வைத்திருக்கும் அன்னை பரமேஸ்வரியை பாருங்கள். தங்கள் கண் முன்னால் கழிப்புடன் அமர்ந்திருக்கும் அன்னையின் கருள் கூந்தலை பாருங்கள். இன்னுமா தெரியவில்லை? இருப்பதை இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு தான் பித்து பிடித்து விட்டது. நீங்கள் தான் பிதற்றுகின்றீர்கள். பூசாரி, வீணாக விதண்டாவாதம் செய்து விபரீதத்திற்கு ஆளாகாதே. மரியாதையாக உண்மையை கூறிவிடு. அமைச்சரே, உண்மையை பேசுவதோ பேச வைப்பதோ பெரிதல்ல, அதை நம்ப வைப்பதுதான் கடினமாக இருக்கிறது. நிறுத்து. அமைச்சருக்கு அறிவு புகட்டுகின்றாயா? இல்லை, இல்லை. நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்றுதான் தவியாய் தவிக்கிறேன். பூசாரி, நாங்கள் ஒன்றும் குருடர்கள் அல்ல. எங்களுக்கும் கண்கள் இருக்கின்றன. வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, அன்னையின் அருளும் வேண்டும். உங்களுடைய ஊனக்கண்களால் உமையவளை காண முடியவில்லை என்றால் உண்மை பொய்யாகி விடுமா என்ன? அப்படி என்றால் நீர் ஞானக்கண்ணோடு தான் அன்னையை பார்க்கின்றீரோ? அமைச்சரே, அதில் சந்தேகம் வேறா? ஏய், இவனுடைய ஊனக்கண்களை ஈட்டியால் குத்தி அழித்து விடுங்கள். அமைச்சரே, என் நிலையில் உள்ள ஒருவனுக்கு தீர்ப்பளிக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது,
பண்பும் பக்தியும் தேவை. அரசே, ஒருவன் முன்னோக்கி விரைந்து வந்து தாண்டி குதிக்க வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி போகத்தான் வேண்டும். இப்போது அதே நிலைதான் எனக்கும். உங்கள் அறியாமைக்காக உண்மையை பலியிட பார்க்கின்றீர்களே, நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அன்பினால் காண வேண்டியதை ஹிம்சையால் காண முயல்கின்றீர்களே, அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன். குத்துங்கள் அவன் கண்களை. இப்போதாவது உண்மையை கூறிவிடு, இல்லையேல் மேலும் சித்திரவதை செய்யப்படுவார். அறியாமை உள்ளம் படைத்தவர்களுக்கு இதை விட வேறு என்ன தெரியும்? உண்மையை காண்பதும் அன்னையை காண்பதும் சித்திரவதையால் முடியாது அமைச்சரே. இப்போது கூட என் கண்களுக்கு என் அன்னை தெரிகின்றாள். என் அன்னையே, ஆனந்தத்தில் எல்லையே, உன்னை காண முடியாத இவர்கள் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் செய்கையை பாரம்பா. எனக்கு அளிக்கும் காட்சியை இவர்களுக்கும் தந்து அருளக்கூடாதா? பொய்யென்று வாதிக்கும் இவர்களுக்கு கருணை கூர்ந்து காட்சி தந்து மெய்யென்று உணர்த்தி எனது சொல்லையும் உனது அருளையும் நிலைநாட்டுத்தாயே.